Good morning children, Nalini ma'am here. We are going to see the continuation of the food lesson. Okay, hope you all revised the first video session. Now let us continue. Children, last class in food lesson we saw about different nutrients in food. ஒரு சாப்பாட்டில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். வாட் இஸ் அ பேலன்ஸ்டு டயட்? பேலன்ஸ்டு டயட்னா என்ன, எப்படி சாப்பிடணும், and what are the main nutrients in food like carbohydrate, protein, fat, vitamins and minerals. We saw about all this. Now let us continue the remaining part of the lesson. Be ready with your textbook children. Ready with the page number 41. Last video session we stopped with page 40. Now we will continue children. Roughage, also known as fiber, is an indigestible food that your body cannot absorb. It is present in food such as legumes, whole grains and vegetables. Milk is a complete balanced diet. நம்ம ஃபுட்டில் ரஃபேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குமா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபைபர், நார் சத்து. அது வந்து டைஜஸ்ட் ஆகாத ஒரு ஐட்டம். அது எதுக்கு நமக்கு? அப்போ தான் உங்கள் பாடி வந்து நல்லா மோஷன் வந்து வெளியில் வரும். இந்த ரஃபேஜ் ஆர் ஃபைபர் இல்லைன்னா மோஷன், டாய்லெட் சரியாக வராமல் கான்ஸ்டிபேஷனில் போய் முடியும். அதனால் இந்த ஃபைபரும் நம்ம உடம்புக்கு தேவை. இட் கேனாட் பி டைஜஸ்டட் பை த பாடி அண்ட் அப்சார்பும் பண்ணாது. அதோடு சேர்ந்து உங்கள் டாய்லெட் நல்லா பைண்ட் ஆகி வெளியில் ஈஸியாக வந்துடும். அது எதில் இருக்குது? லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸு. பயிறு வகை, தானிய வகை, காய்கறி வகை, இது எல்லாத்துலேயும் நார் இருக்குது. வாழைத்தண்டு அம்மா க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் நிறைய ஃபைபர் வரும். தட் இஸ் ரஃபேஜ். பால் இருக்குது பாருங்கள், பிறந்த குழந்தை அம்மா பாலை ஏன் குடிக்குதுன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட். அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது மில்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மோர் டு நோ. Carrot contains vitamin A, bran contains vitamin B, gooseberry contains vitamin C, milk contains vitamin D, sunflower oil contains vitamin E, cabbage contains vitamin K. So in the vitamins எல்லாம் are the different types of vitamins மா, A, B, C, D, E, K. இதெல்லாம் எந்தெந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் you have to eat in a regular basis. Okay? கேரட் இவனும், பிரான்னா தவிடு, அரிசி கோதுமை மேலே இருக்க தவிடு, அதில் கூட விட்டமின் பி இருக்குது. அதனால தான் பாலிஷ் பண்ண ரைஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். புழுங்கல் அரிசி சாப்பிடணும், அன்பாலிஷ்ட் ரைஸ் சாப்பிடணும். கூஸ்பெரினா நெல்லிக்காய், அதில் விட்டமின் சி, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இம்யூனிட்டிக்கு இது ரொம்ப முக்கியம். மில்க், பாலில் விட்டமின் டி, கால்சியம்க்கு அப்சார்ப் பண்ண தேவையான விட்டமின் டி இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயிலில் விட்டமின் இ இருக்குது. கேபேஜ், கோஸில் விட்டமின் கே இருக்குது. ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? திஸ் கிரிட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. இதில் வந்து ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த சில வேர்ட்ஸ் அபவுட் ஃபுட், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டு தென் யூ ஃபைண்ட் இட் அவுட் இன் த கிரிட் ஆல்சோ அண்ட் கலர் இட். ஒன்னொன்னே யூ கேன் கலர் ஆர் யூ கேன் சர்க்கிள். ஓகே, தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். At 12:40 p.m. the school bell rings to announce lunch break. So in our school also 12:45 we have lunch break. Similarly, Kavya and Surya school 12:40 lunch break. Kavya and Surya both wash their hands and sit down to eat lunch with their friends. They eat lunch with their friends like you all do. What do they do before that? They wash their hands. How you visit the wash area and wash your hands, same way they are also doing. All of them place their lunch towel on the floor and start eating. So it is a must, you should carry a lunch towel and spoon. Okay, it's a good food habit, eating habit. Kavya, Surya and their friends share their lunch, which include lemon rice, fruit salad, greens, rice along with sambar, biryani, tomato rice, vegetable salad, curd rice, tamarind rice, cereals.
So they share their friends, share food with their friends, share lunch with their friends. Usually what is their food? Lemon rice, fruit salad, greens na keera, rice along with sambar sadam, biryani, tomato rice, அதுக்கப்புறம் vegetable salad, தயிர் சாதம், புளி சாதம், cereals, இப்படி விதவிதமாக அவங்க கொண்டு வர எல்லா ஃபுட் ஐட்டையும் they share and eat. Look at the picture, see how much food they are having and how much they are sharing. It's so colorful and they are neatly displaying it on a towel. Which of the food items that are brought by your friends for lunch? You can think, school irundambodhu what your friends bring in, you can recap. Kavya and Surya have their dinner half an hour before going to bed. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே சாப்பிட்டோன்னா ஜீரணம் ஆகாது. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா ஜீரணம் ஆகாது. எப்பவுமே நம்ம தூங்குறதுக்கு half an hour or 1 hourக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் digestion will be better. So Kavya and Surya eat half an hour before going to their bed. They like having chapati, milk and fruits, and on some days idli, dosa or rice. முதல்ல என்னமா சாப்பிடுவாங்களாம்? They like to have சப்பாத்தி சாப்பிடுவாங்க, milk and fruits, பால் இல்லைனா பழம் சாப்பிடுவாங்க, some days idli, dosa or rice சாப்பிடுவாங்க. Okay, at what time you go to bed every day? At what time you have your dinner? நீங்கள் யோசிங்க, ரைட் டைம் தூங்குறீங்களா, ரைட் டைம் டின்னர் சாப்பிட்றீங்களான்னு. Immediately after a dinner you are not supposed to sleep. You have to give half an hour to 1 hour gap. Okay, check that. Ask your friends what they like to eat and complete the table. This is an activity which you can discuss with your friends who is near your house, or through the phone or through WhatsApp. You can write your friend's name, breakfast, lunch, dinner ku enna saapiduvinganu. You can WhatsApp them, check and write. This is a home activity. Then you have, look at the pictures of different activities. Which activities are healthy, which activities are not so healthy? Number 1, he is watching television and eating. It is not healthy. You should not watch anything while eating. You should concentrate only on food. He is skipping. It is a good exercise. This is number 2 is healthy activity. So you have to write number 2 here. Number 3, drinking Coca-Cola is bad for health. So you have to write here. Eating fruits and vegetables is good for health. Write number 4 here. Drinking plenty of water is also good for health. Write number 4 here. So 1 and 3 is unhealthy. You should not eat and watch television. You should not drink aerated drinks like Coca-Cola and other things. Okay ma, that you can complete. The amount of time you should spend for washing your hands each time before eating is at least 20 seconds. That is about as long as it takes you to sing the happy birthday song twice. Try it when you wash your hands next time. Now, due to the virus infection situation, we all wash hands often and for 20 seconds. Only then the virus and any bacteria or microorganism in your hand will die. Just to know whether 20 seconds is over, what you should do ma, happy birthday to you song 2 times repeat panni paadningana 20 seconds will be over, which means you have cleansed your hand, washed your hand properly. Okay, try it. Food habits in different places. ஒவ்வொரு இடத்துல food habit ஒவ்வொரு மாதிரி இருக்கும். That we are going to see. Food habit of people at a place depends on the climate, culture and availability of food. For example, in coastal areas people eat a lot of seafood. India is a big country with different climate and culture. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்கம்மா. ஏன்னா அங்கே இருக்க climate, culture, availability of food எப்படி இருக்குது, ஃபுட்டு என்ன கிடைக்குது, ப்ளஸ் கிளைமேட்டு சூடான இடத்துல ஒரு மாதிரி, கோல்டான இடத்துல ஒரு மாதிரி, அது மாதிரி மாறும். கல்ச்சர், அவங்களோட நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள். கோஸ்டல் ஏரியாவில் நிறைய சீ ஃபுட்டு, மீன் வகையான ஃபுட்டு, கடல் வகையான ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இந்தியா பிக் கண்ட்ரி, தெர் ஆர் லாட் ஆஃப் climate and culture. So let us see how it is. South Indians depend on rice, dal, coconut, jaggery for their food. Hence, they make food like idli, sambar, கொழுக்கட்டை and பாயசம். நம்மளோட எல்லா சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை, பாயசம் இதெல்லாம் இருக்கும். ஏன்? சவுத் இண்டியன்ஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தால், பருப்பு, கோகனட், தேக், ஜாகரி, வெல்லம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை, பாயசம்லாம் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் தான் சவுத் இண்டியன்ஸோட delicacy, I mean delicious dishes of South Indian. Then you have North Indians. என்ன சாப்பிடுவாங்க? They depend on wheat, onion, milk and curd.
நிறைய கோதுமை, சப்பாத்தி, பூரி, ஆனியன், ரைத்தா, மில்க்கு, தயிர் இதெல்லாம் நிறைய சேர்த்துப்பாங்க. See, this is called a North Indian meal. Hence they make foods like chapati, paratha and lassi. ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். அதாவதுமா சவுத் இந்தியாவில் சூடு ஜாஸ்தி, ஸோ மோர், சாம்பார், தால் தேவை. நார்த் இந்தியாலேயும் வந்து சூடு ஜாஸ்தி, அங்கே வந்து ஆனால் லஸ்ஸி வகையாக நிறைய குடிப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் மோர். ஓகே, food habits in different age groups. The amount of food a person needs depends on his age. These needs change with ஏஜ் குரூப்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும், எவ்வளோ எனர்ஜி வேணுங்கிறதுக்கு அவங்க ஏஜும் ஒரு முக்கிய காரணம். ஏஜ் நிறைய ஆக ஃபுட்டு கம்மியாகிடும், ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடம்பு உழைப்பு கம்மியாகிறதுனால. ஓகே, அத்லீட்ஸ் மே நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ட்ரைனிங். அத்லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும் ட்ரைனிங் போது. ஓகே, யங் சில்ட்ரன் ஷுட் ஈட் அ வைடு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. சின்ன பசங்களுக்கும் நிறைய எனர்ஜி வேணும், நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் அதனால் அவங்க சாப்பிடணும். The following food items can be eaten by people of different age groups in order to maintain good health. எல்லாருமே இந்த ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட்லாம் ஹெல்த்து வந்து நல்லா இருக்கிறதுக்கு. சில்ட்ரன் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, மில்க், ஹனி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், எக்கு, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அண்ட் ஃபிஷ் இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்லாம். பால், ஹனி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரெயின்ஸ்னால் முழு தானியம், முட்டை, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னால் முளை விட்ட தானியம், ஃபிஷ் இதெல்லாம் சில்ட்ரனுக்கு ரெக்கமெண்டட். யங் அடல்ட்ஸ்க்கு என்னம்மா, ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், எல்லா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, சீ ஃபுட்டு கடலில் கிடைக்கிற மீன் அதெல்லாம், க்ரீன்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் யங் அடல்ட்ஸ் சாப்பிட்லாம், சின்ன பசங்க. ஓல்டு அடல்ட்ஸ், மீடியம் சின்ன பசங்க. ஓல்டு அடல்ட்ஸ் வந்து ஃபைபரஸ் ஃபுட், அவங்களுக்கு நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு கொடுத்தா தான் டைஜஷன் நல்லாயிருக்கும், மோஷன் நல்லா போகும். லோ ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபேட்டு ரொம்ப கம்மியாக இருக்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுட்டு வித் லெஸ் சால்ட், உப்பு கம்மியாக சாப்பிட்ணும். ராகி, திணை அண்ட் பேர்ல் மில்லட்டு, நிறைய மில்லட்ஸை உணவில் சேர்த்துக்கணும். This is an interesting activity. I want you to do it as a homework. Find out from the internet and write. மணப்பாறை, நீலகிரிஸ், பண்ருட்டி, கொல்லிமலை, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சேலம் இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ்னு மேலே கொடுத்துருக்காங்க. அதை you have to find out and write. This is a homework ma. Do it in pencil and take photo and send me. Observe the pictures. Who needs more nutritious food? Why? இந்த ரெண்டு பேரில் யாருக்குமா நிறைய சத்தான உணவு வேணும்? ஆப்வியஸ்லி இந்த நிறைய உடல் உழைப்பு பண்ணுற இந்த பர்சன். அவர் என்ன பண்ணுறார், வண்டி இழுக்கிறார், அவருக்கு சத்தான ஃபுட்டு நிறைய தேவை. இவருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி, உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறார். ஸோ ரெண்டு பேருக்கும் சத்தான ஃபுட்டு தேவை, மோர் நியூட்ரிஷன் தேவை இந்த பர்சன் who pulls the cart. Also an interesting activity. Name of the festival. Whatever festival you celebrate around the year, you write it down. Food items prepared. அப்போ உங்கள் அம்மா என்ன ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ you write it down. You can write down even your friend's festival. If you have a Christian or Muslim friend and whatever he or she celebrates that also you can write the food item. Okay, do this as homework. Next we will see about traditional food. பாரம்பரிய உணவுன்னு பேருமா. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு வகைகள். Our ancestors ate food that were easily available from nature. நேச்சர்லேருந்து டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சாப்பிட்டாங்க. விச் லெட் டு ஹெல்த்தி லைஃப்ஸ், ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக பல வருஷம் நல்லா இருந்தாங்க. ஃபியூ நேச்சுரல் ஃபுட்ஸ் ஆர் ராகி, திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, கம்பு. நேச்சுரலாக கிடைக்கிற இந்த மில்லட் சிறுதானிய வகைகளை தான் நிறைய சாப்பிட்டாங்க. ராகி, திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, கம்பு. இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ திரும்பி மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே மில்லட்ஸ் உணவுகளுக்கு மாறிக்கிட்டு வராங்க ஃபார் குட் ஹெல்த்துமா. அதோட பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராகி ஃபுட். ராகி பால், களின்னு சொல்லுவோம், அது ராகி தோசை, அடை, வெர்மிசெல்லினா சேமியா, பிஸ்கெட், இது எல்லாமே இப்போது அவைலபிள். ஓகே, do you eat ragi? Of all the cereals we eat, ragi is the best body builder and the disease fighter. ஸோ நீங்கள் ராகி இது வரைக்கும் சாப்பிடாத ஆளாக இருந்தால் ஏதாவது ஒரு ஃபார்மில் எப்போவாவது சாப்பிடுங்க. ஏன்னா இட் இஸ் த பெஸ்ட் பாடி பில்டர், உடம்பை நல்லா பில்ட் பண்ணும், டிசீஸ் ஃபைட்டர், நோயிலிருந்து அது பாதுகாக்கும். Next page you have about home garden. This is also becoming very famous nowadays. வீட்டில் தொட்டி மண் இருந்தாலும் இல்லைனாலும், சுற்றி இடம் இருந்தாலும் இல்லைனாலும் டெரஸில் கார்டன் வைக்கிறாங்க. இருக்கிற இடத்துல பால்கனியில் கார்டன் வைக்கிறாங்க. சின்ன சின்ன சாக்கு பையில், சின்ன சின்ன தொட்டியில். ஹோம் கார்டன் இஸ் பிகமிங் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ப்ரிசர்வேட்டிவோ எந்த பூச்சி மருந்தோ போடாத ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நம்ம அறுத்து சாப்பிடலாம்.
நம்ம ஹோம்லேயே காய்ச்சதுன்னா. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் அ ஸ்மால் அவைலபிள் பிளேஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் நோன் அஸ் ஹோம் கார்டன். ஸோ வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துல என்ன வளர்க்க முடியுமோ அதுதான் ஹோம் கார்டன். ஆர் கிச்சன் கார்டன் ஆர் நியூட்ரிஷன் கார்டன். கிச்சன் கார்டனும் சொல்லலாம், நியூட்ரிஷன் கார்டனும் சொல்லலாம். எக்ஸாம்பிள், வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோஸ், பிரிஞ்சால், snake gourd, snap beans, lady's finger, fruits like banana, lemon and also herbs. இதெல்லாமே நம்ம வீட்டில் பயிர் பண்ணலாமா? இதெல்லாம் பாரு, சில்லி, பம்கின், கத்திரிக்காய், பிரிஞ்சால், டொமேட்டோ, again another white variety katrika. All these வந்து நீங்கள் இப்படி potted plantsல வீட்லேயே you can grow as home garden. It will be very very nutritious. Advantages of home garden: it is the easiest method. Waste water can be reused. It saves our money. முதல்ல ஈஸியாக வளர்க்கலாம், விதை போட்டால் வளர்ந்துடும். வீட்டில் நம்ம அம்மா கழுவுற அரிசி தண்ணி, காய்கறி தண்ணியே ஊற்றி வளர்த்துடலாம். வேஸ்ட் வாட்டரை ரீயூஸ் பண்ணுறோம். அதுபடி சேவ்ஸ் அவர் மணி. வெளியில் போய் நிறைய காசு கொடுத்து காய்கறி வாங்குறத விட வீட்லேயே காய்ச்சி எடுத்து சாப்பிட்றது சேவ்ஸ் அவர் மணி. கிவ்ஸ் மோர் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன். ஏன்னா நம்ம எந்த பூச்சி மருந்தும் போடுறதில்ல. வி கெட் வெஜிடபிள்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் அண்ட் ஹை இன் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. சத்து ரொம்ப நிறைய இருக்கும் இதில். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்குது. another activity for you, இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் இருக்குது, மாடர்ன் ஃபுட்டும் இருக்குது. ராகி கூழ், சாமை ரைஸ், ராகி அடை, பிஸா, கம்பு, பர்கர், திணை பராத்தா, பிரியாணி, ராகி பால், நூடுல்ஸ், சிப்ஸு. ஸோ இதில் எதெல்லாம் நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோ க்ரீன் கலரும், எதெல்லாம் ஜங்க் அண்ட் மாடர்ன் ஃபுட்டோ அதுக்கு ரெட் கலரும் உள்ள கலர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் யூ, homework for you. With this lesson we come to the end of the first chapter. With this video session, first chapter is over. Now I will discuss the evaluation. நல்லா கேட்டு பென்சிலில் புக்கிலேயே பண்ணால் போதுமா, நோட்டில் எதுவும் எழுத வேண்டாம். பென்சிலில் புக்கிலேயே தயவு செஞ்சு பண்ணவும். பாருங்கள், choose and write the correct answer. Bread, wheat and potato are rich in பிரெட்டு, வீட், பொட்டேட்டோலாம் எதுலமா ரிச்சு? ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இஸ் த ரைட் ஆன்சர். ரைட் இட் ஹியர். அ பேலன்ஸ்ட் டயட் கண்டெய்ன்ஸ், எல்லாமே இருக்கணும். ஆல் த அபவ்: கார்போஹைட்ரேட், விட்டமின், ஃபைபர், வாட்டர், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த அபவ். த விட்டமின் ப்ரெசன்ட் இன் கேரட் இஸ் விட்டமின் ஏ. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதுதான் கேரட்டில் இருக்குது. ரைட், விட்டமின் ஏ. Which of these things are bad for you? Eating green vegetables, eating lot of fat food items, இது bad. Washing vegetables before cutting them, eating lot of pulses. So C the answer. Fat food items நிறைய சாப்பிட கூடாது. The given picture shows that Raman is most likely eating his breakfast or lunch or dinner. மணி என்னமா? 12:45 காட்டுது. So he is eating his lunch. It can't be breakfast, it can't be dinner. He is eating his lunch. Okay. Next you have fill in the blanks. Food rich in dash are called body building foods. ஸோ நம்ம உடம்பு வந்து நல்லா சக்தியாக ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டுமா வேணும்? ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன்னு எழுதுங்க. அதுதான் நம்ம பாடியை வளர்த்தோம். டேஷ் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பாடி. எது நம்ம பாடி நல்லா ஃபங்க்ஷனாக உதவுது? மினரல்ஸ். அ டேஷ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்பு ஒழுங்காக வளரணும், ஒழுங்காக டெவலப் ஆகணும்னா யூ நீட் ப்ரோட்டீன். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் கண்டெயின் மோர் ப்ரோட்டீன். இங்கே ப்ரோட்டீன் எழுதணும். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னால் முளை விட்ட தானியம், அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். ஓகே. டேஷ் இஸ் த செகண்ட் மீல் ஆஃப் அ டே. ஒரு நாளில் நம்ம சாப்பிட்ற இரண்டாவது உணவுக்கு என்ன பேர்? லஞ்ச். ரைட், லஞ்ச் ஹியர். நவ் யூ ஹாவ் மேட்ச் த ஃபாலோயிங். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்னால் என்னம்மா? எனர்ஜி கிவிங் ஃபுட்டோட மேட்ச் பண்ணுங்கள். விட்டமின்ஸ் என்ன பண்ணும்? இட் வில் ரெகுலேட் அவர் விட்டமின்ஸ் வந்து என்னம்மா மேட்ச் பண்ணணும்? ஃபைட்ஸ் டிசீசஸ். ஓகே. ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும்? இட் வில் சப்போர்ட் த பாடி க்ரோத். உடம்பு வளர உதவும். மினரல்ஸ் தான் ரெகுலேட்ஸ் பாடி ஃபங்க்ஷன். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் ரெகுலேட் பண்ணுறது எது? மினரல்ஸ். ஸோ தட் இஸ் ஆல் யூ ஹாவ் டு டூ இன் யோர் டெக்ஸ்ட் புக்கு. தட் இஸ் சூஸு, ஃபில்லப்பு, மேட்ச். இது மூணு தான் பென்சிலில் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் நீட்டாக எழுதிருங்க. கொஷின் ஆன்சர்ஸ் ஐ வில் கிவ் யூ லேட்டர் விச் யூ கேன் ரைட் இன் யோர் கிளாஸ் ஒர்க் நீட்லி as usual. Okay children, that is the end of the lesson. Read the lesson thoroughly with my video lesson. Any doubt, please feel free to WhatsApp me. I will clarify. Okay. Thank you. Take care. Bye.